பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்த்தோம்ல, இப்பொழுது அந்த பொறுமையை குறித்து நம்ம பார்க்கலாம். அங்கே வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 40ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தாவீது ராஜா இப்படி சொல்கிறார்: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்ம நிறைய பேர் பண்ணுகிற ஒரு தவறு என்னன்னா, ஜெபம் பண்ணோம் உடனே பதில் வந்துடணும். நான் இன்னைக்கு இப்ப ஜெபிப்பேன், உடனே இந்த காரியம் நடந்துடணும். நான் இப்ப ஜெபிப்பேன், இந்த இந்த காரியத்துக்கு ஆன பதில் எனக்கு கிடைச்சிடணும். இப்படி ஆண்டவர் இடத்துல டைமை ஆண்டவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படியே அவர் பதில் கொடுங்க, அவர் என்ன என் ஜெபத்தை கேட்டாரு, அவர் எனக்கு எதுவுமே பண்ணலையே சொல்லிட்டு நன்றி கெட்டவர்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீதை பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் அவர் எப்படி இருந்தாரா? பொறுமையோடு அவர் காத்திருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அவர் காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து, கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் பொறுமையுடன் காத்திருக்கிறதை கண்டு கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு இப்படிப்பட்ட ஜெபம் இருக்குமா? நம்ம இப்படி கர்த்தரிடத்துல பொறுமையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அநேக முறை கேட்ட உடனே பதில் கொடுக்கலன்னா நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம மனசு மாறணும். அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தாவீதுக்கு பதிலை கொடுத்த தேவன் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கும் அவர் பதிலை கொடுத்து நமக்கு நிச்சயமாகவே நம்மளுடைய முகத்தை அவர் வெட்கப்படுத்தாமல் நம்மளுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ண வல்ல தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த பொறுமை நமக்கு தேவை. அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் அவருடைய சந்நிதியில அவருக்காய் அவருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அவருடைய சந்நிதியில உட்காருகிற பக்குவம் நமக்கு தேவை. ஆனா நமக்கு அந்த மனப்பக்குவமே கிடையாது. போவோம், ஜெபிப்போம், ஒரே நிமிஷத்துல வந்துருவோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பதில் மட்டும் பெருசா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறது, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையுடன் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அதற்கான நீங்க என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறீங்களோ அத்தனை காரியங்களுக்கான பதிலை அவர் கட்டளையிடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையுடன் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளா நீர் எங்களை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவசரமாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உண்மையும் அவசரப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய நேரத்துக்கு ஏற்றார் போல, எங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பதிலுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தயவாய் எங்களை மன்னிங்க. பொறுமையுடன் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுப்பீர் என்று தாவீது ராஜா சொன்னது போல நீர் நிச்சயமாகவே செவி கொடுப்பீர் என்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே மேலோங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த விதத்திலும் அவசரப்பட்டு ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் நடந்துராதபடிக்கு நீர் பதில் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையுடன் காத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவிலே உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே யாரைய தவித்து கொண்டிருக்காங்களோ நல்ல உறக்கத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க. பேக் பெயின் யாருக்கோ ஆண்டவரே, இந்த பேக் பெயின் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால பூரண சந்தோஷம், பூரண சமாதானம், பூரண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.